வெல்கம் டு ஐஆர்எக்ஸன் சேனல். எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ராகேஷ் அண்ட் ஜெனி அவங்க வீடியோ தான் பார்க்க போறோம். கோட் மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ்னு ஒரு வீடியோ போட்டுருக்காங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டா கோட் படம் ரிலீஸ் ஆச்சு தெரியுமா? அத பார்த்துட்டு அந்த படத்தோட ஹூக் ஸ்டெப் போட போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில கேமரா கிளம்பி வந்திருக்கு. அது ஒரு பக்கம். அது மட்டும் அல்லாமல் இந்த படத்தை வச்சு இன்ஸ்டாகிராம்ல நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுல நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. சோ எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதோட சேர்த்து இன்னும் ஒரு சில மீம்ஸ்களும் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி வரிசையா பார்த்துலாமா? அதுக்கு முன்னாடி உன் வாய்ஸுக்கு என்ன ஆச்சு? கொய்யாக்கா விக்கிற ஆயா மாதிரி சூப்பரா இருந்த உன் வாய்ஸ் கொண்டைக்கல்ல சாப்பிட்ட குரங்கு மாதிரி ஆயி போச்சே அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. அது ரெண்டுத்துக்குமே ஒரே காரணம் தான். லைட்டா உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஜலுப்பு, அலுப்பு எல்லாமே சேர்ந்து வந்து போச்சு. சரி, இப்ப ஆரம்பிச்சிடலாமா? நீங்க எல்லாருமே இந்த மட்டை அப்படின்ற சாங்க கோட்ல பாத்திருப்பீங்க. அதுல நம்ம தளபதி மாமியோட சேர்ந்து போடுற அந்த ஹூக் ஸ்டெப் இருக்குது. அதுக்காகவே நிறைய பேர் தியேட்டர் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஏன்பா தியேட்டருக்குலாம் போய் காசு வேஸ்ட் பண்றீங்க, நாங்களே போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில கேங் எல்லாம் கிளம்பி வந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இவங்க த்ரிஷாவே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஆடுது இந்த பொண்ணு. உண்மை என்னன்னா த்ரிஷாவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆடிட்டு இருந்தாங்க. தளபதிக்கு ஈடு கொடுக்க முடியாம. நமக்கு ஸ்டெப்பா முக்கியம். அந்த எல்லோ சாரியில தளபதியும் மாமியும் சேர்ந்து அந்த கில்லி ஸ்டெப்ப போடுறப்போ ரெண்டு பேரும் இன்னும் அழகா இருக்காங்க, பேசாம இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிருக்கலாமே அப்படின்னா கூட ஒரு சிலருக்கு தோணி இருக்கலாம். சரி, அவங்க குடும்பத்துல நம்ம எது கும்மி அடிக்கலாம். இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அழகா ஆடினது நீங்க பாத்தீங்க. அடுத்தபடியாக இவங்களோட ரொம்ப அழகா ஆடின ஒருத்தர் நீங்க பார்க்க போறீங்க. ரெடியா? இது டான்ஸா? இதுக்கு முன்னாடி லாரி கீரி ஏதாவது ஓட்டிருப்பாரோ? மட்ட ஸ்டெப் எல்லாம் போட சொன்னா இவர்கிட்ட மட்டமான ஸ்டெப் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. எடிட்டர் தம்பி, அவர் கையில லாரி ஸ்டேரிங்கும் கியரையும் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் போட்டு காட்டுப்பா. நல்லா இருந்துச்சா? இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. பட் இதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் எப்ப முடிக்கிறது? சோ நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தபடியாக ஸ்பார்க் சாங். தியேட்டர்ல போய் ஆடிட்டு இருக்குங்க. அந்த தங்கத்தை தூக்கிடுவாங்கடா. இந்த வயசுலயே இந்த பாப்பா எவ்வளவு அழகா ஆடுது. அந்த மாதிரி ஆட முடியலனாலும் அட்லீஸ்ட் ஆடாமலாவது இருக்கலாம்ல. அப்படிலாம் விட முடியாது. நாங்க ஆடியே தீருவோம் அப்படின்னு அடம் பிடிச்சு ஆடுற பல பீஸுகள்ல ஒரு சில பீஸுகளை மட்டும் பார்க்கலாமா? பட் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பீஸாவும் பரவாயில்ல, அந்த ஸ்டெப்பை மட்டும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பட் இப்போ வரப்போற பீஸ் டிஏஜிங்காக எதுக்கு நீங்க இவ்வளவு செலவு பண்ணணும்? நானே ஓசியில என் மூஞ்சி எப்படி டிஏஜ் பண்ற பாருங்க அப்படின்ட்டு ஒண்ணு பண்ணுது. அதை நீங்களே பாருங்க. ஸ்டெப்லாம் கூட ஓகே தானே, ஆனா ஸ்டார்டிங் ஏன்னா வாய் எப்படி ஆணு பொளந்துட்டு இருக்குது. என்ன இதெல்லாம்? தளபதி ஓ டிஏஜிங் விஜயா. இத பார்த்து ஒருத்தர் என்ன தெரியுமா கமெண்ட் பண்ணி வச்சிருக்காரு? இவனை டிஏஜிங் தளபதி மாதிரி பண்ண சொன்னா தீஞ்சு போன தவக்கல மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நான் சொல்ல ஒருத்தர் கமெண்ட்ல சொன்னார். தயவு செய்து இந்த ரீல் மட்டும் தளபதி கண்ணில் படாதவாறு பார்த்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். புரிஞ்சிருச்சு? அடுத்தபடியே நீங்க கோட் படம் பாத்துட்டீங்க அப்படின்னா கிளைமேக்ஸ்ல பாத்ரூம்ல வச்சு பூட்டிடுவார் தெரியுமா தளபதி நம்ம மைக் மோகனை. அதுக்கு வேற கஸ்டடியை எஸ்கே விட்டு போயிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத வெங்கட் பிரபு காட்டல. ஆனா நம்ம பசங்க கரெக்டா கண்டுபிடிச்சு இதோ போட்டாங்கல்ல. இப்பெல்லாம் யாராவது இன்டர்வியூ கொடுத்தா எஸ்பெஷலி உட்கார்ந்து கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, அவங்க பம்மு கீழே ஒரு கக்கூச கட்டி விட்டுறானுங்க. இதே மாதிரி தான் நம்ம எஸ்ஜே சூர்யாவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடினாரு. அந்த பாட்டு என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நானே நொந்து போயிருக்கேன் சும்மாறா. சமீபத்துல வாழை அப்படின்ற படம் வேற ரிலீஸ் ஆகி நமக்கே பெரிய தாக்கத்தை உண்டாக்கிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ அதே கேட்டகரியில இருக்கிற பாலாவை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிருக்கோம்? இதையும் மீம் ஆக்கிட்டாங்க.
என்னதான் இவங்க சீரியஸா பண்ணாலும் நம்ம பசங்க என்ன பண்ணி வைப்பாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அது என்னன்னு பாத்துடலாமா? பொதிகை மலையை பிரிந்து ஓஹோ பார்ல அதை நான் பிடித்து இதெல்லாம் பார்த்தாரான்னு தெரியலையே. அடைத்தேன் மனச்சிறையில். இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன் ஜாக்கிரதை. ஏற்கனவே நம்ம எஸ்ஜே சூர்யா அங்கங்க இன்டர்வியூல கதறிட்டு இருக்காரு. இப்போ இதெல்லாம் பார்த்தாருன்னு வச்சீங்க, டேய் இனிமே இன்டர்வியூல மட்டும் தப்பி தவறி அடுத்த படத்துல ஏதாவது பாட்டு பாட கூட நான் பாட மாட்டேன்டா அப்படின்னு கதற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க. முடியல தலைவரே, முடியல தலைவரே. ஆனா இதுவும் உண்மைதான். ஒருவேளை இவனுக்கு பதிலா அனிருத் போட்டிருந்தா எப்பவும் போல போட்ட ட்ரம்ஸையே போட்டாவது அட்லீஸ்ட் 500 கோடி தாண்ட வச்சிருப்பாரு. இந்த பயபுள்ள உள்ள பூந்து பிஜிஎம் போடுறேன் அப்படின்ற பேர்ல 200 கோடியை தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு பாவம். நான் நல்லா இல்ல. ஜீவன் அப்பா கால் வலிக்குதுப்பா. காந்தி சரிவா தூக்கிட்டு போறேன் அப்படின்னு நம்ம விஜய் தூக்கிட்டு படம் போய் முடிஞ்சிருக்கும். கடைசியில நம்ம ஜீவன் விஷக்கிருமியா வந்து நின்றுப்பாரா அப்படின்னு கேக்குறாங்க. இதை நான் தியேட்டர்லயே யோசிச்சேன். அந்த பையன் கால் வலிக்குதுன்றப்போ கையோட தூக்கிட்டு போயிருந்தா படம் அப்பவே முடிஞ்சிட்டு இருக்கும். அங்க விட்டு போனதுதான் பிரச்சனை. நமக்கு புரியுது, வெங்கட் பிரபுக்கு புரியலையே. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எஸ்கே புஸ்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. வெங்கட் பிரபு அப்படின்னு ஒன்னே தான் ஞாபகத்துக்கு வருது. இவரோட கேங் எப்ப பார்த்தாலும் இன்டர்வியூ அப்படின்ற பேர்ல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கதை சொல்லிட்டு இருந்தாங்க இத்தனை நாளா. ஆனா இப்போ ஒரு ஸ்டெப் அட்வான்ஸ்டா போய் இன்னும் எடுத்தே முடிக்காத படத்தோட கதையே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சார் பேசிய டைலாக் விஜய் சார் இதுல சொன்னாரோ அதே மாதிரி குட் பை டைலாக் பேசிய டைலாக் அஜித் சார் சொல்லுங்க. நோ ஃபுட் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. நீ இப்படிதான் கேட்க செய்வாங்க. எப்ப பார்த்தாலும் இன்டர்வியூ கொடுக்குறன்ற பேர்ல எல்லா கதையும் சொல்றது இது மட்டும் கிடையாது. படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் கூட ஆகல. கேள்வி கேக்குறாரு. அவர்கிட்ட போய் அப்படி ஒரு சீன் வந்துச்சு தெரியுமா, அதுக்கப்புறம் இப்படி ஒரு சீன் வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த 1.5 மணி நேரத்துல கிட்டத்தட்ட முழு படத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. இதனால என்ன லாஸ் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒண்ணும் கிடையாது. என்னோட ஃப்ரெண்டோட பையன் வந்து எனக்கு கோட் படம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை தெரியுமா, ஆனா யூடியூப் ஓபன் பண்ணாலே இந்த வெங்கட் பிரபு அங்கிள் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கதையை சொல்லிட்டாங்களா, அப்புறம் எப்படி அங்கிள் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்றான். அப்ப பாத்துங்க இந்த கேங் எல்லாம் சேர்ந்து எந்த அளவுக்கு இன்டர்வியூ குடுக்குறேன்ற பேர்ல போய் வாந்தி எடுத்து வச்சிருக்குதுங்கன்னு. உங்களுக்கு வருத்தம் என்னன்னா அவங்க பொண்டாட்டி புள்ளையா இருக்காங்க, உங்களை விட்டுட்டாங்க. பொண்டாட்டி புள்ளைங்க மச்சிருச்சு மாமியா கீமே எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. பகல்ல ஈ தொல்லை, பகல்ல ஈ தொல்லை, ராத்திரியில கொசு தொல்லையா? எப்படி தானே யோசிப்பாங்களோ. பாவம் பார்த்தால ஃபேன்ஸ் இப்போ வரைக்கும் ஒரு அப்டேட்டையும் காணோம். எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ஏதாவது நல்ல அப்டேட்டா கொடுங்கன்னு கேட்டா ரோட்ல ஒரு போட்டோ மட்டும் போட்டு விடுறாங்க. இத பார்த்து நம்ம ஊருக்குள்ளே ரோட்ல யாராவது பேக தூக்கி நடந்து போனா விடாமுயற்சி தான் ஞாபகத்துக்கு வருது. விட மாட்டேங்கிறாங்க. தலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதை நீங்களே பாருங்க. கரெக்டா அங்க வருது, இங்க வருது, இங்க வர மாட்டேங்குது. ஆனா தெளிவா பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆர்ஜே விக்னேஷ் கரெக்டா கேட்டிருப்பாரு. சிவகுமார் சார் ஏதாவது முண்டு பயிர்ல எப்படி கோர்த்து விடுது. மாசுன்ற பேர்ல அண்ணனை பண்ணி விட்டீங்க, பிரியாணின்ற பேர்ல தம்பியை பண்ணி விட்டீங்க அப்படின்னு இவங்க எல்லாரையும் வச்சு பண்ணீங்களே. நடுவுல ஏன் சார் எங்க சியான் விக்ரம் மட்டும் விட்டு வச்சீங்க? 2 நேரம் போன் பண்ண நீ எடுக்கல. அதான் கிளம்பி ரஷ்யாக்கு வந்துட்டேன். என்னடா டீநகர்ல இருந்து வடபழனி கிளம்பி வந்த மாதிரி சொல்ற? எப்படி இந்த டவுட் எனக்கும் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு டவுட், உள்ள ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் தெரியுமா. அப்போ அங்கிள் எங்க அப்பா சொல்லிதான் அங்கிள் நான் எல்லாமே செஞ்சேன் அப்படின்னு குட்டி தளபதி சொல்லுவார் தெரியுமா. அப்போ பிரசாந்த் என்ன சொல்லுவாரு, டேய் நீ இப்போ பிறந்தவன்டா, உங்க அப்பா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே என் ஃப்ரெண்டுடா, அவன் எனக்கு நல்லா தெரியும்டா, என்கிட்ட இந்த வேலை பாக்குறியா நீ அப்படின்னு சொல்லுவார்ல. அப்போ பிரபுதேவாவும் தானே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. அந்த பிசிபி பண்ணுன்றது மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு பிரசாந்த் சார்? சரி, கோட்டை பத்தி நிறைய பார்த்துட்டோம். வேற ஏதாவது டாபிக் போலாம். பட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஒன்னே ஒரு பார்த்தோன்னே குபீர்னு சிரிப்பு வந்துச்சு. அதை நீங்களே பாருங்க. தளபதி நீங்க பாலிடிக்ஸ்க்கு போயிட்டா கோலிவுட் யாரு பாத்துக்கிறது அப்படின்னு மக்கள் கேக்குறாங்கன்னா, இப்ப தளபதி என்ன சொல்றாங்கன்னா, கவலைப்படாதீங்க மீட் மிஸ்டர் இளைய தளபதி அப்படின்னு இந்த குழந்தைய காட்டுறாங்க. அந்த குழந்தையும் அப்படின்னு அழுவாங்க அப்படின்னு அழுதான். யார் அந்த குழந்தை அப்படின்னு பார்த்தா நம்ம சிவகார்த்திகேயன். பாவீங்களா, யாரு பார்த்த வேலைடா இது? அதுலயும் குழந்தை மாதிரி மாத்தி கண்ணத்துல ஒரு பொட்டை வேலை வச்சு விட்டுருக்காங்க. இருந்தாலும் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் தான்ப்பா. சரி, நீங்க நிறைய ஆர்ட் ஒர்க் டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போறது ஒரு சில 2K கிட்ஸின் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அனிகா அவர்கள். அவங்கள ஒருத்தன் உருகி உருகி எப்படி வரைஞ்சிருக்கான்றதை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. என்ன பண்ணி சொல்லிச்சான்? ஐயோ நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அனிகாவை தான் பையன் மைண்ட்ல வச்சு வரைஞ்சிருக்கான். ஆனா ரிசல்ட் அனிகாவோட ஆயா வந்துட்டாங்க. பிளண்டர் மிஸ்டேக். என்ன கர்மாந்திரா.
எப்பாடே உங்க கிரியேட்டிவிட்டி ஐயையே. ஏய் வந்தாலும் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸையும். அதுலயும் அடப்பா ஹைலைட் ஐயா. என்னன்னா ஜீவன் இடத்துல கோவை சரளாவை போட்டு ஸ்னேகா இடத்துல வடிவேல போட்டாங்க பாருங்க. அதுலயும் என் தலைவன் பர்ஃபெக்ட்டா சூட் ஆனாரு பாத்தீங்களா? மூஞ்சி சார் மூஞ்சி. சிவடிச்சா உருக்க இந்த சிங்கி அடிச்சா பொடிக்கணும். இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுக்கெல்லாம் நான் எவன்டா? டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே இப்படி பேசிட்டு போறான்? யாரு சாமி நீங்க? ஏற்கனவே தளபதின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சின்ன திரையில சுத்திட்டு இருக்காங்க. அவங்க தொல்லையை தாங்க முடியலன்னு மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறோம். இப்போ நீங்க உடுக்க படுக்குன்னு ஏதோ டயலாக் சொன்னீங்களா? அது என்னது? சிவடிச்சா உருக்க இந்த சிங்கி அடிச்சா பொடிக்கணும். சீப்பு காமிச்சி முடியல. அதனால இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து உங்களுக்காக பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். யார் உள்ள வர போறாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டு கூடிய விரைவில் அந்த வீடியோ உங்களை வந்து சேரும். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ப்ராபபிலி அக்டோபர் 6 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அந்த டீடைல்ஸ் அடுத்த வீடியோல சொல்லிடுறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோ. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது பயங்கரமா இந்த கோட்ல உள்ள மீம்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இன்னும் நிறைய மீம் போட்டு வச்சிருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட எல்லாரும் ஷூட்லாம் முடிச்சுட்டு போன மாதிரி எஸ்கேவும் மோகன் சாரும் உள்ள உட்காந்து எப்படா நம்மளை கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நிறைய அந்த இதே எடுத்து போட்டிருந்தாங்க. நிறைய ட்ரோல் பண்ணியுமே போட்டிருந்தாங்க. எஸ்கேவை ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த அதான் சார் உங்களுக்கு அந்த இது ஒரு கேமியோ இருக்கு, ரோலக்ஸ் மாதிரி நான் எத்தனை பேர் வெட்டுறோம் அந்த மாதிரிலாம் போட்டு ஓட்டியிருந்தாங்க. நிறைய நல்லா இருந்துச்சு நிறைய இது. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்